ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி டே சண்டே ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சண்டே எடுத்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ காலையிலே எழுந்துச்சி நாங்கள் டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரியும் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு மசாலும் பண்ண போகிறேன். ஸோ மதியம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி. ஸோ ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறேன், டின்னர் என்ன பண்ணுறேன்றத வீடியோவுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறின்னு இருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம். ஸோ பூரிக்கு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை ஊற்றிட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி வேகணும். ஸோ நசுக்குன்னு இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பிசைய போகிறேன். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சிக்கலாம், உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போது லைட்டாக சூடு பண்ண தண்ணியும் அது கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுடு தண்ணின்றதுனால கையிலே பிசைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஸோ பூரிக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர், பூரியோ சப்பாத்தியோ எது பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ பூண்டு வந்து ஆல்ரெடி உரித்து வச்சுட்டேன். ஸோ ஜிஞ்சருக்கு மட்டும் தோல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து மதியம் பிரியாணிக்கும் இப்போ மார்னிங் நம்ம பூரி மசாலுக்கும் தேவைப்படும். ஸோ இப்போயே அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பூரி மசாலுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு மாவு மாதிரி வெந்தால் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். இது கிரேவின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அரைச்சிட்டேன். இப்போ மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை ஒரு துண்டு போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு 2 வதக்கிட்டு இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே சேர்த்துட்டோம்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவு வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாதி உருளைக்கிழங்கு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மீதி பாதி உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சுக்கணும். ஸோ அந்த இது வந்து நம்ம நல்லா எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. ஸோ கடல் மாவுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க மசாலுக்கெலாம், அதுவும் இல்லை. தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் மசித்து கோட்டிங்க்காக, கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம அதை மசித்து போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூடிலாம் போடுவோம். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பரான கொண்டக்கடலை பூரி மசால் ரெடி. ஸோ கடுகு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரிக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டும்தான். ஸோ கூட அப்படியே ரைத்தா பண்ணிடலான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சைஸ் வெங்காயன்றதுனால நிறைய எடுத்திருக்கேன். ஸோ பெரிய சைஸ்னால் ஒரு 5 வெங்காயமே போதுமானதாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பு. ஸோ சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அது எப்போ நம்ம காய்கறி கட் பண்ணாலும் அதோட தோல்லாம் வந்து அங்கங்கே போடாமல் இது போல் ஏதாவது ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வேலையே பெருசாக தெரியாது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஸோ மல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரைத்தாக்கு வந்து ஒரு 2 ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஆனியனும் கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பிரியாணிக்கு ரைஸ் ஊற வைக்க போகிறேன். ஸோ ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மினிமம் ஒரு 1/2 hour அந்த ரைஸ் ஊறினா தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இதை வந்து ரொம்ப கருக விட்டுட்டோன்னா அது ஃப்ளேவர் போயிடும். ஸோ மிதமான தீயில வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம அதை வதக்கி இந்த மாதிரி எடுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு நசுக்கிறதுலேயே வச்சு நசுங்கினா கூட ஈஸியாக பொடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம், ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து மட்டனை வேக வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ பிரியாணி கட்டுன்னு கேட்டால் அந்த மாதிரி நம்ம பெருசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் வந்து சிக்கன் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வேகாது. ஸோ நிறைய விசில் விடணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ அதுவும் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடியே நம்ம வேக வச்சாதான் அது வேகும். ஸோ இப்போ ரைத்தாக்கு ஆனியன் வச்சு சேர்த்துட்டு அது கூடயே தயிர் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைத்தாக்கு வந்து தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி திக்கடாக போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ முன்னாடியெல்லாம் ரெடியாக இருந்தால் சூப்பராக சட்டுன்னு பிரியாணி பண்ணிடலாம். ஸோ நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுமா ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி, பிரியாணி இலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுமா நம்ம வதக்கி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 10 minutes ஆகுது நல்லா வதக்கணும். ஸோ அந்த ஆனியன் வந்து இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் குடிச்சிட்டு நல்லா அப்படியே சுருண்டு வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். மல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே போட்டுருவீங்க. ஸோ அதை கடைசியாக போடுங்க. ஸோ இது கூட வந்து 3 தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது இந்த ஸ்டேஜ் நல்லா பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பிகினிங் வந்து கடகடன்னு எதுவுமே போடக்கூடாது, நல்லா வதக்க விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா காரமான மிளகாத்தூள் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வேக வச்ச மட்டனையும் இது கூடயே சேர்த்து நல்லா உப்பு காரம் ஊறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ ஆல்ரெடி இது நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இது கூட நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துட்டு சாதா தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்குவோம். ஸோ கூடயே லெமன் ஜூஸையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே டபுள் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஊற வச்ச அரிசியும் இது கூடயே சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த அரிசி எல்லாம் உடஞ்சிடும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்குமே. ஸோ நல்லா இதுவாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஸோ மேலே வந்து கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இது மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ
ஸோ இது வந்து உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அடி பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை, ரொம்பவே சூப்பராக. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் ஃபுட் பிரியாணியாக தான் இருக்கும். அதை நம்ம வீட்டில் செய்யும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ ஹோட்டலில் செய்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுருந்தேன், அதுதான் ஸ்நாக்ஸு. ஸோ டீக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு கொதிக்க வச்சோம்னா பாத்திரம் வந்து அடி பிடிக்காது. ஸோ அதே டைமில் ஸ்வீட் கார்னும் வெந்துடுச்சு. ஸோ எதுவும் உப்புலாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரீமில் வச்சாலே அது வெந்துடும். ஸோ தம்பிக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் பாலுக்கு டீ போட்டுக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் டீ வித் ஸ்வீட் கார்னோட சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்ததாக டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் என்ன செய்யலான்னு பார்த்தா மதியம் லஞ்சு செய்ததே பிரியாணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ மிச்சத்துக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் செய்யலை. ஸோ தோசை ஊற்றிட்டு தேங்காய் பொடி வச்சுட்டேன். ஸோ இதே சிம்பிளாக இருக்கட்டும், மதியம் ஹெவியாக இருந்ததுனால நைட் டின்னர் சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட சண்டேவை வழி அனுப்பி வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புது வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.